அவங்க அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க. அம்மையார் கனிமொழி பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை ஏற்று அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்றாங்க. ஏன்னா நான் பெரியாரை இழிவுபடுத்தலை, பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன். பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள், அம்மையார் கனிமொழி உட்பட. பெரியார் என்ன, பெரியாரை பத்தி பேசுறீங்க, பெரியார் என்ன பேசினாரு, பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு இல்லை. பெரியார் யார் தெரியுமா, பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க. தெரியல, சொல்லுங்கன்னா சொல்ல மறுக்கிறீங்க. பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா? நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்களே, நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான். அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு பெரியாரிஸ்டா? நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்பினவர் நீங்க. உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு பெரியாரிஸ்டா? எந்த இடத்துல கடவுள் மறுப்பில்லையா? உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணில இல்லையா? நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா? அதை ஏற்கனமா? சமூக நீதி, பெண்ணிய உரிமை, உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா? நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைநிறுத்திருக்கார்? இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? கருணாநிதி மக எப்படிங்க நாடாரா இருக்க முடியுங்க? கனிமொழி நாடார்னா அழகிரி, ஸ்டாலின், முக தமிழரசுலாம் நாடார் தானே. ஒரு அப்பாவுக்கு 2 சாதி இருக்குமா? யாராவது சொல்லுங்க, சொல்லுங்க. அப்ப என்னதுல போய் தூத்துக்குள்ள நின்னீங்க? நீங்க பெரியாரை பத்தி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா?